ஒருவேளை உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி, நீ மற்றவங்கள மாதிரி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ வாழ முடியாது, மற்றவங்கள மாதிரி உன்கிட்ட என்ன இருக்குது, ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ எத்தனை வருஷம் ஓடுவ, நீ எத்தனை மாசம் இதை வச்சு ஓடுவ அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், நீ அதெல்லாம் ஒன்னையும் பார்க்காத, அவனுக்கு 1000 இருக்கலாம் அவனை தூக்கி விடுறதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு கையளவு மேகம் இருந்தா போதும். கர்த்தர் வாக்கு கொடுப்பாரானால் கையளவு மேகம் பார்த்தால் போதும், பெருமழையின் இரைச்சல் தேடி வரும், பெரு வெள்ளம் தேடி வரும். கர்த்தருடைய ஆரம்பம் எப்பொழுதும் அற்பமாய்தான் இருக்கும். அற்பமான ஆரம்பத்திலிருந்து முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு எங்க வீடு எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் ஆண்டவரே இருக்குது, அதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், எங்கிட்ட கொஞ்சம் திறமை தான் இருக்குது, அதை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இதுல ஒரு பெருக்கத்தை கொடுங்க, இதுல ஒரு வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே, இதுல ஒரு ஆண்டவரே ஒரு உயர்வை இதுல கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, நான் உங்க சமூகத்துல அதை வைக்கிறேன், உங்க கையில